ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாப் 5 ஸ்மால் predator ஃபிஷ் பார்ட் 2. ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்ட் 1 போட்டிருக்கேன். ஆனால் அந்த வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் நல்லா நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்த வீடியோஸ்லாம் அவ்வளோ யாரும் பார்க்கல. அது ஏன்னு தெரியல, நிறைய பேருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதை பார்ட் 2வாக போட்டுடலான்னு இங்கே வந்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்ட் 2க்கான வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிராஃப்ட் பைக் சிக்லெட். ஸோ இந்த சிக்லெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இன்ச்சஸ் தான் வளரும், இல்லாட்டி 3.5 இன்ச்சஸ். சில பேருக்கு பைக் சிக்லெட் வாங்கி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய சிக்லெட், 1.5 feet அப்படி வளரக்கூடிய ஒரு சிக்லெட் அது. ஸோ அது வந்து வாங்க முடியாமல் இடம் இல்லாமல் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு டிராஃப்ட் பைக் சிக்லெட்டை வாங்கலாம். ஸோ கைஸ், இந்த சிக்லெட்டோட வாட்டர் பேராமீட்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 30 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த டிராஃப்ட் பைக் ஃபிஷ்ஷை வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மேல் அண்டு 3 or 2 ஃபீமேலை வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுங்க வந்து 2 ஃபீமேல் கூடயும் மேட் பண்ணும். ஸோ அதனால தான். ஸோ இந்த பைக் டிராஃப்ட் பைக்கெட் வாங்கி வளர்க்குறவங்க நினைக்கிறவங்க வாங்கி வளங்க. ஸோ வாங்க நீ அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நண்டஸ். ஸோ இது வந்து ஒரு லீஃப் ஃபிஷ். ஸோ இது வந்து ஒரு இந்தியன் வெரைட்டி ஃபிஷ். ஸோ கைஸ், இந்த மீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்தியன் வெரைட்டி மீன் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மற்ற மீன் வெரைட்டி போனீங்கன்னா இதே லீஃப் ஃபிஷ் டைப் இருக்குது. ஸோ அதில் மற்ற வெரைட்டி பார்த்தீங்கன்னா போர்னியோ லீஃப் ஃபிஷ் அண்டு அமேசான் லீஃப் ஃபிஷ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் சின்ன சைஸ்லையும் வாங்கிக்கலாம். ஸோ கைஸ், இந்த மீன் வந்து ஒரு ஹண்டர். ஸோ வந்து ஆடாமல் அசையாமல் டேங்க்கில் நிற்கும். ஏதோ ஒரு மீன் கிட்ட வந்தோடனே கபப்புன்னு பிடிச்சிக்கும். ஸோ உங்கள் டேங்க்கில் எங்கேயாவது ஓரத்தில் ஓட்டிக்கிட்டோ இல்லாட்டி ஒரு இலை மாதிரி அது இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே ஆடாமல் அசையாமல் நிற்கும். ஆனால் அது கிட்ட ஏதோ குட்டி மீன் வந்துச்சுன்னா கப்புன்னு பிடிச்சி சாப்பிட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் predator ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்கி வளர்க்கணுன்னா தாராளமாக வாங்கி வளர்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு தெரியணும், வாங்க அதை பார்த்துடலாம். பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5ல் இருந்து 7.5க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் 22 செல்சியஸில் இருந்து 26 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் கொடுங்க. ஸோ வாங்க நீ அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஜெயண்ட் பபிள் பீ கேட்ஃபிஷ். ஸோ இந்த கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கூஞ்ச் கேட்ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மினியேச்சர் மாதிரி இருக்கும் எனக்கு இந்த கேட்ஃபிஷ்ஷை பார்க்கும்போது. ஆனால் கூஞ்ச் கேட்ஃபிஷ்ஷும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஆனால் இதை நீங்கள் தப்பாக எடை போட்டுறாதீங்க, இதுவும் ஒரு மினியேச்சர் predator ஃபிஷ் தான். ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வந்து வாங்கி வளர்க்கலாம். ஸோ இந்த மீனோட சைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 அடி கைஸ், 1 அடி வளரக்கூடிய ஒரு மீன். ஸோ நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கேட்ஃபிஷ். அதே ஒரு predator கேட்ஃபிஷ் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேட்ஃபிஷ்ஷை வளர்க்கலாம். இந்த கேட்ஃபிஷ் பிரியர்கள் இருப்பாங்க. ஸோ ரெட் டெயில் கேட்ஃபிஷ்ஷு, இந்த கொஞ்சம் பெரிய கேட்ஃபிஷ்லாம் வாங்கி வளர்க்குறவங்க, ஷவல் நோஸு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பெரிய கேட்ஃபிஷ்லாம் வாங்கி வளர்க்க முடியாது. ஸோ அவங்க சின்ன கேட்ஃபிஷ் ஏதாவது இருந்தால் பார்ப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த பபிள் பீ கேட்ஃபிஷ் கரெக்டாக செட் ஆகும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு predator ஃபிஷ். ஸோ எனக்கு வந்து இந்த கேட்ஃபிஷ்னால் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் ஹார்டியாகவும் இருக்கும். ஸோ வந்து நம்ம டேங்க்கில் துருத்துருன்னு இல்லாமலும் இருக்கும். பட் சாப்பாடு போடும்போது அதோட துருத்துருவான அந்த ஹண்டிங் ஸ்டைல்லாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேட்ஃபிஷ்ஷோட வாட்டர் பேராமீட்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம வாட்டரோட பிஹெச் லெவல் பார்த்துடலாம். ஸோ பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிராஃப்ட் ரெட் டெயில் பேரக்குடா. ஸோ இது வந்து ஒரு பேரக்குடா மாதிரியே இருக்குது, ஒரு மினியேச்சர் பேரக்குடா மாதிரி. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 இன்ச்சஸ் தான் வளரும். ஸோ வந்து இந்த கடல் மீன்லாம் வாங்கி வளர்க்கணும் ப்ரோ, இந்த பேரக்குடா ஃபிஷ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படின்றவங்க இந்த ஃபிஷ்ஷை வாங்கி வளர்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிராஃப்ட் ரெட் டெயில் பேரக்குடா. ஸோ கைஸ், இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான். ஸோ நீங்கள் வந்து சால்ட் வாட்டர் போடணுன்னெலாம் கிடையாது, இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். ஸோ இது வந்து ஒரு ஹண்டிங் ஸ்டைலே வேறு லெவலில் இருக்கும் இந்த மீனோட ஹண்டிங் ஸ்டைல். ஸோ வைல்டில் எப்படி பேரக்குடா வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபிஷ்ஷை போய் ஹண்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த மீனும் ஃபாஸ்ட்டாக போய் அதோட ப்ரேயை ஹண்ட் பண்ணும். ஸோ
ஸோ இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட வாட்டர் பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க அதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டரோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இதுக்கு வந்து கொஞ்சம் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஆன் பண்ணுற ஒரு மீனால சின்ன டேங்க்கில் வைக்காதீங்க. மினிமம் ஒரு 3 feet டேங்காச்சும் கொடுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பேராக்கூடா ஃபிஷ்ஷை வாங்கி வளர்க்கணும் ப்ரோ அப்படின்றவங்க இந்த மீனை தாராளமாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மீன் ஒரு அட்டகாசமான ஒரு மீன் தான். பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இதெல்லாம் கிடைக்குமா தான் எனக்கு தெரியல. ஸோ கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சன் கேட்ஃபிஷ் இல்லாட்டி எல்லோ கேட்ஃபிஷ் இல்லாட்டி எல்லோ ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ், பல பேரில் அழைக்கக்கூடிய இந்த கேட்ஃபிஷ் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தது தான். ஸோ கேரளா ரிவர்ஸில் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த கேட்ஃபிஷ் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ப்ரெடேட்டர் தான். ஸோ நீங்கள் வந்து இது பெல்லட்டுக்கும் ஈஸியாக சாப்பிட்றோம். கேட்ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்குறோமோ அது எடுத்துக்கும். ஸோ அதுதான் கேட்ஃபிஷில் ஒரு கெத்து. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து லைவ் ஃபிஷ் கூட ஃபீட் பண்ணலாம். நல்லா தொத்தி கூட நல்லா ஹண்ட் பண்ணோம். ஸோ வந்து இதெல்லாம் வைல்டில் பிடிக்கும் போது நாங்கள் லைவ் ஃபிஷ்லாம் வந்து ஹூக்கில் மாட்டி பிடிப்போம். ஸோ நல்லா 1 feet வரைக்கும் வளரக்கூடிய ஒரு கேட்ஃபிஷ்ஷு. ஸோ இந்த கேட்ஃபிஷ்ஷை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதோட பிஹெச் லெவல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 6.5 இருந்து 7.5 பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இது வந்து ஹார்ட் அண்ட் சாஃப்ட் வாட்டர்லையும் சர்வைவ் ஆகிடும். ஸோ இந்த கேட்ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ நான் அதை கோலத்தூர்லேயே கொஞ்சம் நிறைய தடவை பார்த்துருக்கேன் இந்த கேட்ஃபிஷ்ஷை. ஸோ கைஸ் இதில் பார்த்த டாப் 5 ஸ்மால் ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷில் உங்களுக்கு எந்த ப்ரெடேட்டர் ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பார்ட் 1 வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் தொட்டு பாருங்கள். ஸோ see you next video. Bye bye guys.